வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு 7:30 மணிக்கே ஸ்கூலுக்கு போகணும். ஸ்பெஷல் கிளாஸ், பசங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பணும். அதனால் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு அருமையான சுவையான உணவு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். அரிசி பருப்பு சாதம். இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரை ஆளாக்கு பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் அரிசி ஊறின பிறகு சாப்பாடு தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடுக்கு தொட்டுக்க முட்டைகோஸ் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி முட்டைகோஸ் பொரியல் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோன்ற ரெசிபி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், நெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி இலை, பட்டை வகை, அன்னாச்சிப்பூ, பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா. பட்டை வகைகள்லாம் நல்லா பொரிஞ்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பச்சை மிளகா, 1 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரம் வேணும்னா 3-4 பச்சை மிளகா, 2-3 காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் எதுக்கு சேர்த்தேன்னா அதனுடைய ஃப்ளேவர், வாசம் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சேர்த்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரதுக்காண்டி கொஞ்சமாக ஸ்டோன் சால்ட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துட்டாங்க. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி போட்டுடணும். தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா வெங்காயம் தக்காளிலாம் குழஞ்சி வெந்து வந்துட்டாங்க. இந்த பதத்தில் நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி தேவையான அளவு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பச்சை வாடையும் போயிடுச்சு. தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பருப்பு வாய்வு இல்லைங்களா, அதனால தான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆளாக்கில் நான் வந்துட்டு 1 சேர் அரிசி, அரை சேர் பருப்பு, 1.5 சேர் எடுத்திருக்கேன். அப்போ 3 சேர் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த அரிசி பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். கல் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். தண்ணி கொதித்து வரணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரிசி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்ச அரிசி பருப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு தயாராகிடும். குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். நான் கருவேப்பிலை ஆட் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி என்கிட்ட தீர்ந்து விட்டது. எங்கள் ஊரில் திங்கக்கிழமை இன்றைக்கி சந்தை ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலம் சந்தைக்கு போய் தான் கருவேப்பிலை கொத்தமல்லாம் வாங்கிட்டு வரணும். அவ்வளோதான், கோஸ் பொரியல் ரெடி ஆகிட்டாங்க. 3 விசில் விட்டு கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரிசியுமே ஒட்டாமல் உதிரான சாதம் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வடிக்கிற சாப்பாடு அரிசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன் அந்த சாதத்தை. கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.